வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு ஸ்பைசி இட்லி சட்னி பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சென்னா தால் எடுத்துக்கோங்க, ஒரு கப் முழு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு கப் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க, அரை கப் ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கோங்க. இது ஃப்ளாக்ஸ் சீட், இதுக்கு பேரு தமிழ்ல ஆமணக்கு விதை. இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கு. இது மூளைக்கு ரொம்ப நல்லது, நமக்கு இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இதை பச்சடி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பவுடரை அரைச்சி வச்சுட்டு மோரில் அந்த மாதிரிலாம் இதை போட்டு சாப்பிடலாம். இதில் ஸ்வீட் கூட செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை எல்லாமே தனித்தனியாக வானலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து எடுத்துக்கக்கூடிய பொருள் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் ரைஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 கொத்து கறிவேப்பிலை. நான் ஆல்ரெடி அதை வறுத்து எடுத்து வச்சிருக்கேன், காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மைக்ரோவேவ்ல. 2 கொத்து எடுத்துக்கோங்க, கூட உங்களுக்கு போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், பெருங்காயம் எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். அடுத்து இந்த பூண்டுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அந்த பூண்டை மட்டும் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. நீங்கள் பொடி போட்ட இட்லி எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பவுடரை தயவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது நாட்டு மருந்து கடையிலையும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கிராசரிஸ், அதுக்கப்புறமா அந்த ரிலையன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லலாம் ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்ப கிடைக்கும். அதனால அதுக்கு தமிழில் ஆமணக்கு விதைன்றது பேரு. இது ரொம்ப நல்லது. இதை நீங்க வாங்கி பாருங்க, மூளைக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல அறிவோட நல்ல அறிவு வளர்ச்சிக்கு உதவி செய்யும். அதனால நீங்க இதை குழந்தைங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அவங்க இந்த பவுடர் சாப்பிடலனாலும் இதுல செய்யற அந்த ஸ்வீட் உருண்டை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப வெண்டைக்காய் எப்படி நல்லதோ, மூளைக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை எவ்வளோ நல்லதோ, அதே மாதிரி இந்த ஃப்ளாக்ஸ் சீட்லேயும் அருமையான மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க. வாங்க பார்க்கலாம். இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் நான் ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு பருப்பை மட்டும் வறுத்து காட்டுறேன். அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கணும். பூண்டை மட்டும் எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, நான் இந்த சென்னா தாலை ஒரு பேன்ல போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுக்கிறேன். இது நல்லா செவக்க வறுந்த உடனே ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வறுத்து ஒரே பாத்திரத்துல, அந்த பாத்திரத்திலேயே எல்லாத்தையுமே வறுத்து வறுத்து ஒன்னாவே கொட்டிடுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த சென்னா தால் பாருங்க நல்லா பொன்னிறமா சிவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதே மாதிரி நீங்க ஒன்னொன்னா செய்யுங்க. ஒன்னொன்னா வறுத்து இது ஒரே பாத்திரத்துல கொட்டுங்க. சரிங்களா? இப்ப நான் இந்த கருப்பு உளுந்த வறுக்கிறேன். இதுவும் நல்லா வறுப்பட்ட பிறகு இதையும் ஒரே பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இப்ப இது நல்லா வறுப்பட்டுருச்சு. நீங்கள் இதை ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடிக்க வரும். இந்த ஸ்டேஜில் இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் எடுத்து அந்த கடலைப்பருப்பு வறுத்து வச்ச பாத்திரத்தில் ஒன்றா கொட்டிடுங்க. இப்போ நான் ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன். இது எள்ளு மாதிரியே வெடிக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்து அந்த பருப்போடையே இதையும் கொட்டிக்கோங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சவுண்டு தெரியுதுங்களா?
பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து அந்த பாத்திரத்துல கொட்டிடுங்க. உங்களுக்கு இது அப்படியே மேலே ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா இதில் ஆமணக்கு எண்ணெய் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது அதில் எள்ளு மாதிரியே இதுவும் அப்படியே மேலே அப்படியே லைட்டாக ஆயில் அப்படியே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மிளகா வத்தலை போட்டாச்சு. இந்த மிளகா வத்தலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி இருந்தால் கூட ஒரு 2 காஷ்மீர் சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் அதையுமே இல்லை ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. நானுமே இது ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். கறி லீவ்ஸ் ஆல்ரெடி எந்த ட்ரை கறி லீவ்ஸ் தான். அதனால் நான் இந்த மிளகாவோட அதை போட்டு ஒரு லைட்டாக சூடு ஏற அளவுக்கு வறுத்துட்டு அதில் நான் கொட்டிடுவேன். நீங்கள் பச்சை கறிவேப்பிலை இருந்ததுன்னா அதை நீங்கள் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதனோட ஈரம் இருக்கும். அதனால் அதை தனியாக இதே மாதிரி பருப்பெல்லாம் எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ரௌன் ரைஸை வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வெள்ளையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் நான் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நாள் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். வறுத்து எடுத்த பிறகு ஃபைனலாக 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அந்த பூண்டை வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா பெருங்காயம் உப்பெல்லாம் சேர்த்து இது பொடி அது பருப்பெல்லாம் ஆறின பிறகு இதை நல்லா 1-2 இட்லி பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 3 மாதம் ஆனாலும் கெடாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி பொடி சாப்பிட்றதோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் இந்த பூண்டை நான் வதக்கிட்டேன். வதக்கின பிறகு அதில் நம்ம அந்த பொடியோட சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். வதங்கின பிறகு இதை அந்த எல்லாமே வறுத்து வச்ச பொருளோட சேர்த்துருங்க. நல்லா ஆறின பிறகு பெருங்காயம் உப்பெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் எல்லா பொருட்களையும் வறுத்து ஒரு பவுலில் நிரப்பி வச்சுருக்கேன். இதில் ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காய பொடி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஸ்பைசி இட்லி சட்னி பவுடர். இந்த பவுடரை நீங்கள் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த பவுடரில் கடைசியாக உங்களுக்கு பிடிக்கும்னா 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். எள்ளு ஆமணக்கு இதெல்லாம் போட்டுக்கனால ரொம்ப செமையாக வாசனையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது இதய பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கும் நல்ல அறிவுத்திறனை வளர்க்கும். அதனால் இந்த ஃப்ளாக்ஸீடு இருக்கிற பொருளை சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.